வாழ்க்கையில இருக்கிற இன்ப துன்பங்கள் இதெல்லாம் கடந்து ஒவ்வொரு நாளையும் ஆனந்தமா கழிக்கணும் அப்படின்ற ஆசை நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இந்த ஒரு ஆசைய நிறைவேற்றக்கூடிய பலவிதமான எளிமையான சக்தி வாய்ந்த பயிற்சிகள் அடங்கிய ஒரு புத்தகம் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது திரு சர்ஸ்ரீ எழுதிய ஆனந்த வாழ்வின் அற்புத ரகசியம் அப்படிங்கிற புத்தகம் தான். சர்ஸ்ரீங்கிறவர் யார் அப்படின்னா, இவர் தேஜ் கியான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியவர். பல ஆன்மீக சொற்பொழிவுகளை தொடர்ந்து நடத்தி வருபவர். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இவர் தன்னை அறிதல் பற்றியும் உலகத்தின் உண்மையை பற்றியும் பலவிதமான நூல்களை எழுதியிருக்காரு. அந்த வகையில ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேசுற ஒரு புத்தகம் தான் இந்த ஆனந்த வாழ்வின் அற்புத ரகசியம். இந்த புத்தகத்தை பத்தி கிரண்பேடி அவர்கள், சர்ஸ்ரீயின் எழுத்துக்கள் உங்கள் சிந்தனையை பலப்படுத்தி வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்ய தூண்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் ஷாருக் கான் இப்புத்தகம் நம் மூலஸ்தானத்தை அணுகி வாழ்வின் எதிர்மறைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை காட்டுகிறது அப்படின்னு இந்த புத்தகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த வகையில இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்க கருத்துகள் பல லட்சம் மக்களையும் போய் சென்றடைஞ்சிருக்கு. பல பேருடைய வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல முக்கியமா நம்ம லைஃப்ல என்னன்னைக்கும் இருக்கக்கூடிய 7 நிலையான சந்தோஷத்தை பத்தியும், நாம சந்தோஷமா இருக்கிறதுல இருந்து தடுக்கக்கூடிய சக்திகள் பத்தியும், அதெல்லாம் மீறி எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில தினசரி மகிழ்ச்சியா வாழ முடியும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் சர்ஸ்ரீ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க போறோம். வீடியோவோட கடைசி வரைக்கும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உடனடியா கடைபிடிக்கவும் தொடங்குங்க. வணக்கம், நான் இந்துமதி மனோ. நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரியான தலைப்புகள்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நிச்சயமா நம்மளுடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நிறைய மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை போலியான ஆனந்தத்தை நோக்கிய ஒரு தேடலையே கழிச்சிடுறாங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் உண்மையான ஆனந்தம்னா என்ன அப்படிங்கிறது தெரியறதும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுல அவங்க ஆர்வம் காட்டுறதும் கிடையாது. ஆனா உண்மையான நிரந்தரமான ஒரு முடிவில்லாத ஆனந்த நிலை அப்படிங்கிறது நாம எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கு. அந்த ஒரு ஆனந்த நிலையை உங்களால அடைய முடிஞ்சிட்டா அதுதான் ஒரு நிரந்தரமான ஆனந்தமா இருக்கும். அந்த ஆனந்தத்தை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டியாதான் இந்த நூல் இருக்கு. நம்மளுடைய சந்தோஷத்துக்கு 7 நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு சர்ஸ்ரீ. அதுல முதல் நிலை அப்படிங்கிறது செயற்கையான சந்தோஷம். செயற்கையான சந்தோஷம்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அல்ப விஷயங்கள்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம். இப்போ ஒருத்தர் பஸ்ல பிரயாணம் பண்றாரு. அந்த பிரயாணத்தின் போது அவர் டிக்கெட் எடுக்கல. ஆனா கடைசி வரைக்கும் அவர் டிக்கெட் எடுக்கலங்கிறத கண்டக்டரோ யாருமே கண்டுபிடிக்கவும் இல்லை. அவர் இலவசமாவே அன்னைக்கு அந்த பிரயாணத்தை முடிச்சுட்டு போறாரு. அப்ப அவர் மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? அது ஒரு செயற்கையான சந்தோஷம். இந்த மாதிரி நாமளும் நம்மளோட லைஃப்ல பல நேரங்கள்ல நிறைய செயற்கையான சந்தோஷங்களை அனுபவிச்சிருப்போம் தானே. இதுதான் முதல் நிலை சந்தோஷம் அப்படிங்கிறாரு சர்ஸ்ரீ. இரண்டாவது சந்தோஷம் என்னன்னா இரண்டாம் தர சந்தோஷம், அதாவது செகண்ட் ஹேண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த செகண்ட் ஹேண்ட் ஹாப்பினஸ் என்னன்னா, நாம சில சமயங்கள்ல என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்களை கேலி பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம். அதன் மூலமா ஒரு சந்தோஷ நிலையை அடைவோம். அந்த சமயம் அவங்களும் சில சமயம் நம்மள கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். அப்போ அந்த இடத்துல ஒரு சந்தோஷ நிலை உருவாகுது இல்லையா? இதுதான் இரண்டாம் தர சந்தோஷம். அடுத்தது மூன்றாம் நிலை சந்தோஷம். இந்த சந்தோஷம் சில தூண்டுதல்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம். இப்ப மொத்தமா சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் பாக்குறப்போ அந்த மேட்ச் என்னவாக போதோ, முடிவுல என்ன ஆகுமோ, நம்மளுக்கு பிடிச்ச டீம் அந்த ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலயே பார்ப்பாங்க. அது அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு எழுச்சி நிலையை ஏற்படுத்தும். கடைசியில அவங்க நினைச்ச அந்த டீமே ஜெயிச்சுட்டா ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? இதுதான் அந்த தூண்டுதல் மூலமா பெறக்கூடிய ஒரு சந்தோஷம். இதே மாதிரிதான் ஒரு பிக்னிக் போறப்போ, ஒரு திருவிழால கலந்துக்கும் போது, ஒரு திரைப்படம் பார்க்கும்போது, இந்த மாதிரியான தூண்டுதல்கள்லாம் ஏற்படும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். இது எல்லாமே இந்த மூன்றாம் நிலை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவை. நான்காம் நிலை சந்தோஷம்ங்கிறது ஃபார்முலா சந்தோஷம். நம்ம ஸ்கூல்ல எப்படி சில ஃபார்முலாஸா படிச்சிருப்போம், அந்த மாதிரி சில பேருக்கு சந்தோஷமுமே ஒரு ஃபார்முலாவா இருக்கும். உங்களுக்கு காலையில எழுந்த உடனே ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டே பேப்பர் படிச்சா ஒரு சந்தோஷம் இருக்கும். சில பேருக்கு சனிக்கிழமை ஆனா தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதிரி இந்தந்த வேலைகள் செய்யும் போது, இந்தந்த விஷயங்கள்ல எல்லாம் நான் ஈடுபடும் போதெல்லாம் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுதான் ஃபார்முலா சந்தோஷம்.
சந்தோஷம். 5ஆம் நிலை சந்தோஷம் சேவை மூலமா கிடைக்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்த அடையிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்கள மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கிறதுக்கு ஒரு கருவியா நான் இருக்கணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய நலனுக்காக ரொம்பவும் பாடுபடுவாங்க, சேவை செய்வாங்க. வாலண்டரி சர்வீசஸ்லாம் அதிகமா செய்வாங்க. இவங்களுக்கு மற்றவங்களுக்கு சேவை செய்றது, மற்றவங்களுக்கு ஊன்றுகோலா இருக்கிறதும் தான் தங்களுடைய உயரிய சந்தோஷத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த சேவைய ஒருத்தர் செய்யறப்போ, அங்க நான் தான் இதெல்லாம் செய்றேன். நான் இப்படிப்பட்டவன். நான் இவங்களுக்கு இந்த உதவிகள்லாம் செய்றேன். அப்படிங்கிற அகங்காரம் அங்க மேல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சேவைக்கான குறிக்கோளே அங்க அடிபட்டு போயிரும். ஏன்னா, எப்பவுமே அகங்காரம் இல்லாத சேவை தான் உண்மையான சேவையா இருக்க முடியும். அதனால சேவை செய்யும்போது, நான் இவங்களுக்கு இந்த சேவைகள்லாம் செய்றேன். ஆனா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன மதிச்சு நடக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய சேவைகள் இங்க கவனிக்கப்படாமலேயே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல அத செஞ்சீங்கன்னா, நீங்க திரும்பவும் அந்த கீழ்மட்ட நிலைக்கே இறங்கிடுறீங்கன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. 6ஆம் நிலை சந்தோஷம்ங்கிறது தான் தெய்வீக சந்தோஷம். இது கடவுள் மேல வைக்கிற பக்தியின் மூலமா ஒருத்தர் அடையிற சந்தோஷம். இங்க கடவுள் மேல வைக்கிற பக்தின்னு சொல்லும்போது, இது நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனல் பக்திய குறிக்கக்கூடிய விஷயம் இல்ல. அதாவது கடவுளே நீ எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் குடுத்தேன்னா, நான் உனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் திருப்பி செய்வேன். இந்த காணிக்கை செலுத்துவேன். இந்த விதமான வேண்டுதல்கள நிறைவேத்துவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு டிரான்சாக்ஷனல் வியாபார பக்தியா அங்க மாறிடுது. இந்த பக்தியில எந்த சந்தோஷத்தையும் பெற முடியாது. இங்க சர்ஸ்ரீ சொல்ற இந்த தெய்வீக சந்தோஷம் அப்படிங்கிறது முழுமையா கடவுள் கிட்ட, இல்ல அந்த கடவுள்ங்கிற அந்த சக்தி கிட்ட சரணாகதி அடையிறது. அந்த கடவுள் என்ன தந்தாலும் சரி, அத முழு மனசோட ஏத்துக்கிறது. அது நம்மளுக்கு விரும்பிய விஷயமா இருக்கலாம், இல்ல இன்னைக்கு நம்ம விரும்பாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதையும் திறந்த மனத்தோட முழுசா ஏத்துக்கும்போது இந்த தெய்வீக சந்தோஷத்த ஒருத்தரால அடைய முடியும். 7ஆம் நிலை சந்தோஷம்ங்கிறது என்னைக்கும் இருக்கக்கூடிய நிரந்தரமான சந்தோஷம். இந்த சந்தோஷமானது மற்ற 6 நிலை சந்தோஷங்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. இது எப்போ ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அவர் எப்போ அவருடைய தவறான நம்பிக்கைகள்ல இருந்தும், கருத்துக்கள்ல இருந்தும் வெளியே வர்றாரோ, தான் யார் அப்படிங்கிற அந்த செல்ஃப் ரியலைசேஷன அடையிறாரோ, எப்ப தன்னை பத்தின பேருண்மைய தெரிஞ்சுக்கிறாரோ, அப்பதான் இந்த 7ஆம் நிலை சந்தோஷத்த அவரால அடைய முடியும். இது எந்த ஒரு காரணமும் இல்லாத, எந்த ஒரு இடையூறும் இல்லாத, பரிபூரணமான, என்னன்னைக்கும் குறையாத, நிரந்தரமான ஒரு சந்தோஷம் தான் இந்த ஒரு 7ஆம் நிலை சந்தோஷம். இந்த ஒரு பேரானந்த நிலைங்கிறது எல்லாருக்குள்ளயுமே தான் இருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல இந்த ஆனந்த நிலைய நிச்சயமா அனுபவிக்கவும் செஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய முதல் 2 1/2 வருஷங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேரானந்த நிலையில தான் இருக்கு. அந்த காலத்துல அந்த குழந்தைக்கு இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும் நான் யார்? இல்ல மற்றவங்க யார்? மற்றவங்கள எப்படி எடை போட்டு பார்க்கறது? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுவரைக்கும் அதுக்கு நம்ம யாரும் கத்து தர்றது கிடையாது. அதனாலேயே அந்த குழந்தையால இந்த பேரானந்த நிலையில இருக்க முடியுது. நம்ம எல்லாருமே அந்த குழந்தை நிலையில இருந்துட்டு தான் வந்திருக்கோம். அதனால இந்த பேரானந்த நிலைய நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நாம அனுபவிச்சிருக்கோம். அதன் பிறகு நம்ம வளர வளர இந்த உலக ஞானம்ங்கிறது நம்மளுக்கு புகட்டப்பட்டது. அதன் பிறகு நம்ம மனசு இது நல்லது, இது கெட்டது, கருப்பு, வெள்ளை அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்க தொடங்குச்சு. இந்த ஒரு ப்ராசஸ்ல தான் என்னவாயிடுச்சுன்னா, நம்மள்ட்ட இருந்த அந்த பேரானந்த நிலைய நாம தவற விட்டுட்டோம். எப்போ உங்க மனசு பார்க்குற எல்லா விஷயத்தையுமே ஒப்பிட்டு பார்த்து, இது நல்லது, இது எனக்கு சரியானது, இது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு பாகுபாடு பிரிக்க ஆரம்பிச்சுச்சோ, ஒவ்வொரு மனிதரையும் எடை போட்டு பார்க்க ஆரம்பிச்சுச்சோ, அப்பவே அது அமைதி நிலையை இழக்க ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் எதனால சஃபர் ஆகுறாங்கன்னா, அவங்களுடைய எண்ணங்கள்னால தான். இந்த எண்ணங்களானது வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதன் பிறகு நம்ம மைண்ட்ல இருந்து போறதே கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு துன்பமான சூழ்நிலைக்கும் இந்த எண்ணங்கள் தான் பெரும் காரணமா இருக்கு. நான் ஒரு வேளை தோல்வி அடைஞ்சிருவேனா? நான் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த வேலை உயர்வு எனக்கு கிடைக்காம போயிருமா? என்னுடைய எதிர்காலம் என்னவாகும்? அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தொடர்ந்து நம்ம மனசுக்குள்ள வர வர நம்ம அந்த பேரானந்த நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடுறோம். அதனால தான் சர்ஸ்ரீ என்ன சொல்றாரு? இந்த எடை போடும் மனத நம்ம சரியான பயிற்சிக்கு உட்படுத்தணும். அப்பதான் நம்மளால அந்த பேரானந்த நிலைய மறுபடியும் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பேரானந்த நிலைக்கு முதல்ல நாம குழந்தைகளா மாற வேண்டியது அவசியம். நீங்க ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த குழந்தை தனக்கு எதிர்ல இருக்கிற ஒருத்தர பார்க்கும்போது, அவர் ஒரு உடம்பு அப்படின்னு வெறும் சாட்சியா மட்டும் தான் அது பார்க்கும். அந்த குழந்தைக்கு தான்கிட்டயும் அது மாதிரி ஒரு உடம்பு இருக்கிறதோ, அந்த உடம்புக்கும் தனக்குமான தொடர்போ அப்ப அதுக்கு தெரியாது. ஆனா வளர 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 அது இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நம்ப வைக்கப்படுது. இந்த உலகமும் அததான் அதுக்கு கத்து
தருது. அந்த மாதிரி எனக்கும் தனியா உடம்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த தெரியும்போது, இந்த குழந்தை நான் வேற, அவர் வேற அப்படின்ற அந்த பாகுபாட்ட அங்க கத்துக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இந்த கற்றலோட அது வளரும்போது என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய முடிவுகள் எல்லாத்தையும் தாங்குற அந்த அகங்காரத்துல இருந்து எடுக்க தொடங்கும். தான்ற அகங்காரம்ங்கிறது தான் நம்மகிட்ட அந்த பயம், கோபம், பொறாமை இந்த மாதிரியான எதிர்மறை உணர்வுகள தூண்டக்கூடியது. இந்த இடத்துல இருந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுக்கும்போது, அது நம்மளுக்கு சந்தோஷம் குடுக்கக்கூடிய முடிவுகளா இருக்காது. நீங்க உங்கள நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அந்த தன்னை அறிதலுக்கு ஒரு பயிற்சியையும் சர்ஸ்ரீ சொல்றாரு. அந்த பயிற்சி என்னன்னா, இப்ப உங்களுடைய கைய எடுத்துக்கோங்க. அந்த கைய எடுத்துட்டு, இந்த கை தான் நான் அப்படின்னு உங்களுடைய மனசு பதில் சொல்லுச்சுன்னா, இந்த கைகள் இல்லாம போய்ட்டாலும் நான் இருப்பேனா? அப்படிங்கிற கேள்விய கேளுங்க. கண்டிப்பா நீங்க இருப்பீங்க இல்லையா? அப்ப இந்த கைகள் நீங்க கிடையாது. இதே மாதிரி தான் உங்களுடைய மொத்த உடம்புக்கும். இந்த மொத்த உடம்பும் தான் நான் அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்களா? இந்த மொத்த உடலும் இல்லாம போனாலும் நீங்க இருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த நீங்க இந்த உடம்பு இல்லாமலேயும் இருக்கிற நீங்க தான் உண்மையான நீங்க அப்படிங்கிறாரு சர்ஸ்ரீ. இந்த ஒரு தெளிவு நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வேர்ல்ட்லி விஷயங்களுக்கு, இந்த உலக ஆசைகளுக்கு, பற்றுதல்களுக்கு நாம அடிமையா மாற மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும்போது நாம சந்தோஷ நிலைய அடைவோம் அப்படிங்கிறது தான். இது ஒரு தவறான கருத்து அப்படிங்கிறத சொல்றதுக்கு சர்ஸ்ரீ ஒரு உவமை குடுக்குறாரு. அது என்னன்னா, இப்ப உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்னும் ஒரு கருங்கல்னு எடுத்துக்கிருவோம். இப்ப உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தா, அது ஒரு கருங்கல். உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னா, அது ஒரு கருங்கல். அப்புறம் உங்களுக்கு ஒரு வேலை உயர்வு கிடைக்கணும்னா, அது ஒரு கருங்கல்ன்ற மாதிரி உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் இந்த மாதிரி கருங்கற்களா நெனச்சுக்கோங்க. உங்களுக்கும் அந்த பேரானந்தத்திற்கும் இடையில நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, இந்த கருங்கற்கள வச்சு ஒரு பெரிய சுவர் எழுப்பி வச்சிருக்கீங்க. அப்போ இந்த சுவர்கள்ல ஏதாவது ஒரு கருங்கல், ஏதாவது ஒரு ஆசை உங்க லைஃப்ல நிறைவேறிடுச்சுன்னா, நீங்க அந்த கருங்கல்ல அந்த செவுத்துல இருந்து எடுக்குறீங்க. நீங்க வாங்கணும்னு நெனச்ச கார இன்னைக்கு வாங்கிட்டீங்க அப்டின்னா, அந்த காருங்கிற அந்த கருங்கல்ல நீங்க அந்த செவுத்துல இருந்து எடுப்பீங்க. அத எடுத்த உடனே என்ன தெரியுது? அதன் வழியா உள்ள இருக்கிற அந்த பேரானந்தத்தின் ஒரு சின்ன பகுதி உங்களுக்கு தெரிய தொடங்கும். அப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஓ! அப்ப நான் நெனச்ச மாதிரியே கார் வாங்கிட்டு, அந்த கார் வாங்குனதுனால எனக்கு இந்த பேரானந்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நெனைக்கிறீங்க. நாளைக்கே நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கருங்கல் எடுத்த அதே இடத்துல இன்னொரு ஆசையான கருங்கல கொண்டு வந்து உள்ள வச்சுருவீங்க. மேபி வெளிநாட்ல ஒரு வேலை வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையா இருக்கலாம். இப்ப அந்த கருங்கல்ல கொண்டு வந்து அந்த கிடைச்ச அந்த சின்ன ஒரு கேப்பையும் அடைச்சுருவீங்க. இப்ப என்னவாயிடும்? அந்த சந்தோஷ நிலை அங்க அடப்பட்டுரும். அடுத்து நீங்க வேற ஏதாவது ஒரு ஆசைய அடையும் போது தான் அந்த பேரானந்த நிலைய நீங்க திருப்பியும் கொஞ்சமாவது பார்க்க முடியும். அப்ப நம்ம தொடர்ந்து என்ன பண்றோம்னா, இந்த மாதிரியான ஒரு மாயையிலேயே தான் சிக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறட்டும், நிறைவேறுனா எனக்கு அந்த பேரானந்தம் கிடைக்கும். இந்த ஆசை நிறைவேறுனா இன்னும் கொஞ்சம் பேரானந்தம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். இதனால தான் தொடர்ந்து ஆசைகள உருவாக்குறதுலயும், அந்த ஆசைகள அடையறதுலயுமே நம்மளுடைய வாழ்க்கைய கழிச்சிடுறோம். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இந்த உவமையில இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ். நீங்க என்னதான் ஒரு ஆசை அடைஞ்சாலும், உங்களுக்கு புதுசு புதுசா ஆசைகள் உருவாகிட்டே தான் இருக்கும். நீங்க அந்த முயற்சியில கடைசி வரைக்கும் அந்த பேரானந்த நிலைய தள்ளி போட்டுக்கிட்டே தான் வர்றீங்க. சர்ஸ்ரீ என்ன சொல்றாரு? உண்மையான ஆனந்தம்ன்றது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த கல் சுவர மொத்தமா இடிச்சுட்டு, அந்த பேருண்மைய நீங்க உணரும்போது, அந்த பேரானந்த நிலைய பார்க்க முடியும். இந்த பேரானந்த நிலைங்கிறது தான் நம்ம எல்லாருமே கடவுள்னு சொல்லி தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சந்தோஷத்தின் 7ஆம் நிலைய அடையறதுக்கு இந்த கல் சுவர நீங்க முதல்ல உடைக்கணும். நம்ம குழந்தையா இருந்தப்ப இருந்த அந்த மனநிலைய கொண்டு வரணும். நம்ம இருத்தல் மூலமாவே கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷ உணர்வ எப்படி அடையறதுன்றத நோக்கி உங்களுடைய கவனத்த நீங்க செலுத்தணும். நீங்க ஒவ்வொரு நாள் காலையில கண் முழிச்ச உடனே உங்களுடைய மனச கொள்ளையடிக்கிறதுக்கு பல கொள்ளையர்கள் குதிரையில வேகமா ஓடி வர்றாங்க அப்படிங்கிறாரு சர்ஸ்ரீ. இந்த குதிரையில ஓடி வர்ற கொள்ளைக்காரங்கன்னா அவரு சொல்றது நம்மளுடைய எண்ணங்கள தான். நீங்களே யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்திருப்பீங்க. கண்ண முழிச்சா அந்த நிமிஷமே உங்களுடைய மனசுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சுரும். இன்னைக்கு இன்னென்ன வேலைகள்லாம் இருக்கே, பிள்ளைங்கள கரெக்ட் டைம்க்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், கரெக்ட் டைம்க்கு ஆஃபீஸ்க்கு போணும், இந்த வேலைங்களுடைய டெட்லைன் இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு கண்டிப்பா நான் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல எண்ணங்களும் உங்களுடைய மனசுல அலைமோதும். இந்த எண்ணங்கள் அலைமோதுனதுக்கு அப்புறம் ஒரு கனமான மனசோடயே தான் நீங்க பெட்ல இருந்தே கீழ இறங்குவீங்க. இப்ப இந்த மைண்ட் செட்ல இருந்து அந்த நாள துவங்கும்போது, அந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி குடுக்கக்கூடிய நாளா கண்டிப்பா அமையாது. அதுக்காக தான் சர்ஸ்ரீ என்ன சொல்றாரு?
சொல்றாரு, நீங்க காலையில எழுந்த உடனே பெட்ட விட்டு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனச தயார் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாரு. நீங்க காலையில எழுந்ததுமே உங்க மனசுல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சுருச்சுன்னா, உடனடியா அத நிறுத்து. ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. அதன் பிறகு இந்த நாள நான் எப்படி கழிக்கணும்? என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? இந்த நாள்ல நான் என்னென்ன அதிசயங்களை எதிர்பார்க்கலாம்? நான் என்ன மாதிரியான எண்ணங்கள என்ன நினைக்கிறேன்? இந்த நாள நான் எப்படி கொண்டு போக நினைக்கிறேன்? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான கேள்விகள மனசுக்குள்ளேயே கேட்டு, பதில் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க கட்டில விட்டு கீழ இறங்கி போய் உங்க நாள தொடங்கலாம். படுக்கையில இருந்து எழும்போதே இந்த விஷயத்த செஞ்சுட்டு, அதன் பிறகு நீங்க உங்களுடைய நாள தொடங்கும்போது, நீங்க முழு நம்பிக்கையோட தொடங்குவீங்க. ஒவ்வொரு நாளும் நாம சிந்திக்கிற எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம மனசுல சில அமைப்புகள், பேட்டர்ன்ஸையும் சேர்த்தே உருவாக்கிறது அப்படிங்கிறாரு சர் ஸ்ரீ. இப்போ நீங்க சில விதமான எண்ணங்கள டெய்லி லைஃப்ல நினைச்சுட்டு இருப்பீங்களா இருக்கும். ஆனா உங்களுடைய ஃப்ரெண்ட எடுத்துக்கிட்டா, இதே எண்ணங்கள தான் அவரும் நினைப்பாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா, அவர் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு? என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் வளர்ந்தாரு? இது எல்லாம் பொறுத்து தான் அவருடைய எண்ண அமைப்புகள்ன்றது இருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய சூழல், அவர் வளர்ந்த விதங்கள் இதெல்லாம் பொறுத்து சில எண்ண அமைப்புகள் உருவாகுது அப்படின்னு சொல்றாரு. அதுல மொத்தம் 8 விதமான பேட்டர்ன்ஸ பத்தி சர் ஸ்ரீ பேசுறாரு. அதுல முதல் பேட்டர்ன் கோபத்தி அமைப்பு. அதாவது ஃபயர் பேட்டர்ன். இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கத்தி கூச்சல் போடுறது அவங்களுக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு விஷயமா இருக்கும். அவங்கள பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அத கோபத்தோட தான் அணுகுவாங்க. கத்துவாங்க, சண்டை போடுவாங்க எல்லார் கூடயும். இது அவங்களுக்கு ஒரு பேட்டர்னாவே அமைஞ்சிருது. 2வது பேட்டர்ன் ஃபியர் பேட்டர்ன். பய அமைப்பு. இந்த பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க லைஃப்ல எல்லா விஷயத்தையும் பயத்தோடயே தான் அணுகுவாங்க. இவங்களுக்கு எத பார்த்தாலும் பயமா இருக்கும். என்ன வார்த்தைகள் கேட்டாலும் பயமாவே தான் இருக்கும். இவங்களால தைரியமா எந்த ஒரு இடத்துலயும் பேச முடியாது. தங்களுக்கு நிஜமாவே வேண்டிய சில விஷயங்கள கூட அவங்க தைரியமா யார்கிட்டயும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க மைண்ட்ல இருக்கிறது இந்த பயத்தின் அமைப்பு. 3வது பேட்டர்ன் பொய் சொல்பவர்களின் அமைப்பு. இதிலேயே தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லா விஷயத்துக்கும் பொய் சொல்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பேட்டர்னாவே இருக்கும். தேவைப்படுற விஷயத்திலயும் பொய் சொல்லுவாங்க. சில சமயம் தேவை இல்லாமலேயும் பொய் சொல்றத அவங்க வழக்கமாவே வச்சிருப்பாங்க. 4வது அமைப்பு குற்றம் காணும் அமைப்பு. பிளேமிங் பேட்டர்ன். இவங்க அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லாத்துக்கும் வேற யாரையாவது பிளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், இவங்களால தான் என் லைஃப் இப்படியாச்சு, அப்படியாச்சு அப்படின்னு எப்பவுமே இவங்க புலம்பிட்டு இருக்கிறதையும், குற்றம் காணுவதையும் நம்ம பார்க்க முடியும். 5வது பிரேக்கர் பேட்டர்ன். காரியம் முடிக்காத அமைப்பு. இந்த பீப்பிள் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, அத அரைகுறையா பாதியிலேயே விடுறத ஒரு அமைப்பாவே வச்சிருப்பாங்க. அதனால நெறைய செயல்கள் துவங்குவாங்க. ஆனா, அந்த செயல்கள் எதையும் முடிக்காம அரைகுறையாவே விட்டுருவாங்க. 6வது வெடிக்கும் அல்லது விளாசும் அமைப்பு. பிளாஸ்டர் பேட்டர்ன். இந்த டைப் ஆஃப் பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க இவங்கள கேலி பண்றது, இவங்கள குறையா பேசுறது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே வருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொறுத்ததெல்லாம் போதும் அப்படின்னு பொங்கி வெடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. கத்தி கூச்சல் போட்டு இதுவரைக்கும் இல்லாத ரொம்பவும் கொடுமையான வார்த்தைகள பிரயோகப்படுத்தி மற்றவங்கள ஹர்ட் பண்ண தொடங்குவாங்க. இந்த அமைப்ப தான் வெடிக்கும் அல்லது விளாசும் அமைப்புன்னு சொல்லுவாங்க. 7வது அமைப்பு கஞ்சத்தனமான அமைப்பு. மைசர் பேட்டர்ன். இந்த மக்களுக்கு எல்லாமே குறைவா இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணமா இருக்கும். ஒரு சிரிக்கிற இடத்துல கூட நல்லா மனசு விட்டு சந்தோஷமா சிரிக்க மாட்டாங்க. அந்த இடத்துலயுமே கஞ்சத்தனமா சிரிப்பாங்க. இவங்க எப்பவுமே ஒரு குளோஸ்ட் மைண்ட் செட்டோட மூடிய மனசோடயே இருப்பாங்க. இவங்களால ஓப்பன் மைண்டோட எந்த விஷயத்தையும் அணுக முடியாது. இந்த கருமித்தனம் அவங்களுக்கு பண விஷயத்திலயும் இருக்கும். வாழ்க்கையோட எல்லா விஷயத்திலயுமே இதே கஞ்சத்தனத்தோடயே அவங்க அணுகுறத நம்ம பார்க்க முடியும். சந்தோஷப்படணும் அப்படின்னா கூட அவங்க மனசுல இப்ப சந்தோஷப்பட்டு என்னவாக போகுது? இன்னைக்கு சந்தோஷப்பட்டாலும் நாளைக்கு இன்னொரு துக்கம் என்ன தேடி வரதான் போகுது. அதனால எதுக்கு இப்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்படின்னு சந்தோஷத்த கூட ரொம்ப குறைவா தான் அனுபவிப்பாங்க. வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் ஏராளமா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் போதுமான அளவு தாராளமாவும் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. 8வது நேரம் கடந்த அமைப்பு. டைமர் பேட்டர்ன். இவங்க எல்லா இடங்களுக்கும், எல்லா விஷயங்களுக்கும் லேட்டாவே தான் போவாங்க. லேட்டாவே தான் காரியங்கள முடிப்பாங்க. இவங்க அத ஒரு பேட்டர்னாவே தங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களே நெனச்சாலும் ஒரு இடத்துக்கு நேரத்தோட போறதுங்கிறது ரொம்பவே கடினமான செயலா இருக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த 8 பேட்டர்ன்ஸ்ல உங்ககிட்ட மேபி 1, 2 பேட்டர்ன் இருக்கலாம். இல்ல அதுக்கு மேற்பட்ட பேட்டர்ன்ஸும் இருக்கலாம். ஆனா என்னன்னா, ஒருத்தர் இந்த பேட்டர்ன்ஸ எல்லா சமயங்கள்லயும் தெரிஞ்சு செய்றது கிடையாது. பல சமயங்கள்ல விழிப்புணர்வு இல்லாம செஞ்சுருவாங்க. இந்த விழிப்புணர்வு
இல்லாம அவங்க நடந்துக்கிறதுக்கு காரணம், இது எல்லாமே அவங்களுடைய மைண்ட்ல அவங்களுக்கே தெரியாம புரோகிராம் செய்யப்பட்டிருக்கிறது தான். அவங்க தொடர்ந்து ஒரே விதமான எண்ணங்களையும், பழக்கங்களையும் கொண்டு இருக்கிறதுனாலேயே இந்த பேட்டர்ன்ஸ் அவங்களுக்குள்ள தானாவே உருவாகிறது. இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, கடைசியில இது எல்லாமே என்னுடைய விதி தான் அப்படின்னு விதி மேல பழி போட்டுருவாங்க. என்னுடைய விதிப்படி எனக்கு இப்படிதான் தொடர்ந்து துன்பங்கள் நடக்கும், துயரம் நடக்கும். நான் இப்படியே தான் வாழ்நாள் முழுக்க இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துருவாங்க. நிஜமாவே இத கிரியேட் பண்றது அந்தந்த மனிதர்கள் தான். ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ள இருக்கிற பாதுகாப்பின்மையினால தான் பல சமயங்கள்ல அவன் லைஃப்ல அவனே தடைகளை ஏற்படுத்திக்கிறான். இந்த பாதுகாப்பின்மையினால தான் இது என் வீடு, இது என் நாடு, இது என் குடும்பம், இது என்னுடையது அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பார்க்கிற தன்மை வருது. ஆனா எப்போ ஒருத்தர் தன்னுடைய மனத ஓப்பனா வச்சுக்கிறாங்களோ, இந்த திறந்த மனத்தோட எல்லா விஷயங்களையும் அணுகுறாங்களோ, அப்போ அவங்க அந்த முடிவில்லாத ஆனந்த நிலைய அடைய முடியும். இப்போ இத புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன பயிற்சி செய்யலாம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிய இப்ப நெனச்சுக்கோங்க. அத நெனச்சுட்டு இப்ப கண்கள மூடிட்டு அந்த தருணத்துல நீங்க அடைஞ்ச அதே சந்தோஷ உணர்வ இப்ப திருப்பியும் யோசிச்சு பார்க்க போறீங்க. அந்த சந்தோஷ நிலைய உணர போறீங்க. அப்ப ஏற்பட்ட அந்த சந்தோஷ உணர்வுகள உங்களுடைய ஒவ்வொரு நாடி நரம்புலயும் உணருங்க. இப்ப கண்கள முழிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு சில நொடிகள் நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. அந்த சந்தோஷத்திற்கு என்ன காரணமா இருந்திருக்கும்? கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அன்னைக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கலாம். நீங்க நெனச்ச நண்பர நீங்க சந்திச்சிருக்கலாம். லாட்டரில உங்களுக்கு பணம் விழுந்திருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால அன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்க. பட் இதே சந்தோஷத்த இப்படி எந்த ஒரு காரணமும் இல்லாம அடைய முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த சந்தோஷத்த எந்த காரணமும் இல்லாம நீங்க நினைக்கும் போதெல்லாம் அடைய முடிஞ்சா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க எப்பல்லாம் ஒரு காரணத்தோட ஒரு சந்தோஷத்த நீங்க அனுபவிக்கிறீங்களோ, அப்பவே அது ரொம்பவும் டெம்பரவரியான ஒரு விஷயம் தான்றத புரிஞ்சுக்கணும். எப்ப எந்த காரணமும் இல்லாம உங்களால சந்தோஷமா இருக்க முடியுதோ, அப்பதான் நீங்க நிரந்தரமான சந்தோஷத்த நோக்கி போறீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க இருக்கீங்க, அந்த சென்ஸ் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறதே நீங்க சந்தோஷம் அடையறதுக்கு போதுமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல உயிரோட இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் தான். இப்போ ஒரு மரண தருவாயில இருக்கிற ஒருத்தர்ட்ட போய் கேட்டோம்னா தெரியும். அவர் உயிரோட இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு அவர் சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் கிட்ட அந்த சந்தோஷம் இருக்கான்னா கிடையாது. நீங்க இருக்கிறதுக்கே சந்தோஷப்படணும்னு சொன்னா, ஆமா இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் தான் உயிரோட இருக்காங்க. அதுக்காகலாம் சந்தோஷப்பட முடியுமா? அப்படின்னு கேட்பாங்க. ஆனா எப்ப நீங்க இந்த இருத்தல்ல மகிழ்ச்சி காண தொடங்கிட்டீங்களோ, அப்பவே அந்த நிரந்தரமான சந்தோஷத்த நீங்க அடைஞ்சுட்டீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உலகத்துல ரொம்பவும் முக்கியமா சில மாற்றங்கள் தேவை. அதுதான் ஒவ்வொரு மனிதரும் மலரணும், திறந்த மனத்தோட இருக்கணும், உடனடி சந்தோஷத்த அடையிற வழிய ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு சர் ஸ்ரீ. இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லாருமே இந்த 3 நிலையில ஏதாவது ஒரு நிலையில இருக்காங்க. முதல் நிலை மூடிக்கொண்ட நிலை. இந்த நிலையில இருக்கிற மனிதர்கள் அவர்களுடைய மனச முழுதா எப்பவுமே மூடிய நிலையிலேயே வச்சிருக்காங்க. இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? மற்றவங்க யாராவது இவங்கள பார்த்து சிரிச்சுட்டாங்கன்னா திரும்பவும் மூடிக்கிருவாங்க. அவங்க சொந்தக்காரங்க யாராவது இவங்க கேட்ட உதவிய செய்யலைன்னா மனச மூடிக்கிருவாங்க. இவங்க ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலைன்னா மனச மூடிக்கிருவாங்க. எதை எடுத்தாலும் சரி, தனக்குள்ளேயே சுருங்கிக்கிட்டு, சுணங்கிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த மனிதர்களுடைய இயல்பா இருக்கும். இவங்களுக்கு மூடிய நிலையிலேயே இருக்கிறது தான் பாதுகாப்பு அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இதனாலேயே மலர்வதற்கான எந்த முயற்சியுமே இவங்க எடுக்கிறது கிடையாது. 2வது சிக்கிக்கொண்ட நிலை. இந்த நிலையில இருக்க மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே சில மென்டல் பிளாக்ஸ உருவாக்கிக்கிட்டு அதுல சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே சிறிய உலகத்த உருவாக்கிக்கிட்டு அதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்ட நிலையிலேயே வாழ்வாங்க. இவங்க மூடிய நிலையில இருக்கிறவங்கள காட்டிலும் குறைந்தபட்சம் கொஞ்சம் மேலானவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய லைஃப்ல சில நல்ல விஷயங்கள அனுபவிச்சிருப்பாங்க தான். ஆனா இவங்களுடைய சில மென்டல் பிளாக்ஸ்னாலயே அவங்க அதுக்கு மேல வளராம இருப்பாங்க. ஒரே இடத்துல தேங்கிய நிலையிலேயே இருப்பாங்க. சில பேரு அல்பமான விஷயங்கள்ல சிக்கியிருப்பாங்க. சில பேருக்கு அவங்க லைஃப்ல அவங்களுக்கு யாராவது செஞ்ச சில துரோகங்கள், ஏற்படுத்தின வலிகள் இது எல்லாத்துல இருந்தும் வெளிவர முடியாம அதே இடத்திலேயே சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. 3வது நிலை திறந்த நிலை. இந்த திறந்த நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனமானது வளர்ச்சிக்காக எப்பவுமே காத்துட்டு இருக்கும்.
இருக்கும். அவங்க மனசுல ஒரு சின்ன உந்துதல் ஏற்பட்டா கூட போதும், அவங்களுடைய மனமானது உடனடியா மலரும். இவங்களுக்கு லைஃப்ப பத்தி ஒரு ஹெலிகாப்டர் வியூ இருக்கும். இப்ப எப்படி நீங்க ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு இடத்த பார்க்கும்போது, உங்களால ஒரு பரந்துபட்ட பார்வையில அந்த இடத்த பார்க்க முடியுது இல்லையா? அதே விதமா தான் இவங்களும் வாழ்க்கைய அணுகுவாங்க. இவங்க வாழ்க்கைய அந்த உயரத்துல இருந்து பார்க்கும்போது, வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் எதுக்காக நடக்குது? நான் இந்த விஷயத்த எப்படி நான் மலர்றதுக்கான ஒரு வாய்ப்பா எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஈஸியா இவங்க புரிஞ்சுக்குருவாங்க. இந்த மலர்தல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இந்த வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு வாய்ப்புமே உங்கள மலர வைக்கிறதுக்காக தான் வருது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்க மலர்றீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்க தான் வருது. இப்ப நீங்க குழந்தைகளையும், மிருகங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும். அவங்க ஒவ்வொரு கணத்திலேயும் திறந்த மனத்தோடயே தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாழ்க்கையின் ரகசியம் அப்படிங்கிறதே நம்ம ஒவ்வொரு கணமும் மலர்றதுல தான் இருக்கு. இப்போ நம்மளுடைய மனச மலரச் செய்வதற்கும், நம்ம மனச திறக்கச் செய்வதற்குமான ஒரு சின்ன எளிய பயிற்சிய பார்க்கலாம். உங்களுடைய கைகள் 2யும் பக்கவாட்டுல நல்லா விரிச்சுக்கோங்க. இந்த ஆகாயத்த நோக்கி உங்களுடைய கைகள் விரிந்த நிலையில இருக்கட்டும். இந்த வாழ்க்கை எனக்கு குடுக்கக்கூடிய எல்லா மலர்வுகளையும் ஏற்றுக்கொள்ள நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த கைகள் விரித்த அந்த நிலையில சொல்லிக்கோங்க. மலர்வதுல இருக்கிற மகிழ்ச்சிய உணருங்க. இந்த மாதிரி அடுத்த 30 நொடிகளுக்கு நீங்க அதே நிலையில இருக்கலாம். இப்போ மெல்ல கைகள கீழ கொண்டு வாங்க. இந்த பயிற்சி செய்யும்போது உங்களுக்குள்ள என்ன மாதிரியான உணர்வு ஏற்பட்டுச்சு? நல்ல உணர்வுகள் ஏற்பட்டுச்சா? உங்களால உங்களுடைய மனச திறக்க முடிஞ்சதா? விடுதலை உணர்வ நீங்க ஃபீல் பண்ணீங்களா? வேற எதுவும் வினோதமான உணர்வு ஏற்பட்டுச்சா? ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு நடுவுல இதே மாதிரி கைகள் விரிச்சு இருக்க சொன்னா உங்களால முடியுமா? அப்ப இருக்க முடியும்னா, என்ன மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும்? அந்த உணர்வுகள் அத்தனையும் அப்படியே முழுசா அனுபவிங்க. இத முதல் முறையா செய்யும்போது முக்கியமா உங்க முன்னாடி யாராவது இருக்காங்க, உங்கள சுத்தி மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் ஏற்பட தான் செய்யும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க சுதந்திரமா வாழ்ந்ததில்ல, மலர்ந்ததில்ல. இத முதல் முறையா செய்றதுனால ஏற்படக்கூடிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான் இது. எப்ப நீங்க மலர்தல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்ப மனசு தெரிந்துக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்த உணர ஆரம்பிப்பீங்க. இந்த பயிற்சிய இனிமே தினசரி உங்க வாழ்க்கையில செய்ய தொடங்குங்க. அந்த மாரி செய்யறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனம் திறந்த நிலையை அடையும், மலரவும் செய்யும். உங்களால உங்களுடைய உடல பெருசாக்க முடியாது. ஆனா, உங்களுடைய மனசின் மூலமா இந்த பிரபஞ்சம் அளவுக்கு விரிவடைய முடியும். நீங்க துக்கப்படும் போதெல்லாம் குறுகி போறீங்க. ஆனா சந்தோஷப்படும் போதெல்லாம் விரிவடையறீங்க. இந்த 2த்துக்கும் இடையிலான அந்த தூரத்த நீங்க கடந்தே ஆகணும். நெறைய பேருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இடைவெளியிலேயே முடிஞ்சு போயிருது. நம்மளுடைய வாழ்க்கையில உடனடி சந்தோஷத்த அனுபவிக்கிறதுக்கான முதல் படிய பத்தி சர் ஸ்ரீ சொல்றாரு. அது ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை எப்ப நீங்க யூஸ் பண்ணலாம்னா, உங்களுடைய லைஃப்ல விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கலாம். சில வேண்டாத நிலைமைகள சந்திச்சுட்டு இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான சம்பவங்கள் என்ன பண்ணும்னா, உங்கள ஒரு மூடிய நிலைக்கு கொண்டு போயிரும். திரும்பவும் உங்கள உங்களுடைய கூட்டுக்குள்ளேயே அடங்க செஞ்சுரும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுடைய இந்த 2 விரல்களையும், பெருவிரலையும், ஆட்காட்டி விரலையும் ஒரு பிராக்கெட் மாதிரி, அடைப்புக்குறி மாதிரி வச்சுக்கிட்டு, அந்த சம்பவத்த, அந்த சூழ்நிலைய இதுக்குள்ள வச்சுக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. வச்சுட்டு, "இத என்னால ஏற்றுக்கொள்ள முடியுமா?" அப்படிங்கிற கேள்விய நீங்களே கேட்டுக்க போறீங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு விஷயம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனா, அந்த விஷயம் கடைசியில நீங்க நெனச்ச மாதிரி இல்லாம, அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துருச்சு. இப்ப நீங்க சோர்வான ஒரு மனநிலையில இருப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த சம்பவத்த, அந்த விஷயத்த இந்த அடைப்புக்குறிக்குள்ள வச்சுட்டு, "இத என்னால ஏத்துக்க முடியுமா?" அப்படின்ற கேள்விய கேட்க போறீங்க. இப்படி கேட்டோனே பல சமயங்கள்ல 99% சமயங்கள்ல உங்களுடைய மனமானது, "ஆமா, என்னால ஏத்துக்க முடியும்" அப்படின்னு தான் சொல்லும். அப்படி நீங்க சொன்ன உடனே உங்களுடைய மன அழுத்தமானது குறையறத நீங்க உடனடியா பார்க்க முடியும். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ஒரு இடத்துக்கு அவசரமா போயிட்டுருக்கீங்க. ரொம்ப டிராஃபிக் ஜாமா இருக்கு. அப்ப அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, உங்களுடைய மனசு பலவிதமா எரிச்சல் அடையுது, கோவம் அடையுது. அப்படிலாம் இருக்கிறப்போ, திருப்பவும் இந்த டிராஃபிக் ஜாமான இந்த சூழ்நிலைய பிராக்கெட்டுக்குள்ள வச்சு பாருங்க. "இத என்னால ஏத்துக்க முடியுமா? அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா?" அப்படின்னு கேட்டுக்கோங்க. "ஓகே, என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்." அப்படின்னு உங்களுடைய மனசு சொன்ன உடனே, வெளியில என்னதான் டிராஃபிக் ஆனாலும், லேட் ஆனாலும், நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நீங்க லேட்டா போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும், உங்களுடைய மனசு
ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிடும். இத நீங்க எரிச்சல் அடையக்கூடிய இந்த மாதிரி உங்களுக்கு சோர்வளிக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள்லயும் இந்த மந்திரத்த யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிச்சுவேஷன நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இத மட்டும் திரும்ப திரும்ப கேளு. சம்டைம்ஸ் இப்படி நான் சொல்றப்பவே நெறைய பேருக்கு இந்த ஒரு டவுட்டும் சேர்த்தே வரும். அது என்னன்னா, என்னால சில சம்பவங்கள ஏத்துக்கவே முடியல. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவத்த ஏத்துக்க முடியல அப்படிங்கிறத என்னால ஏத்துக்க முடியுமா? அப்படின்ற கேள்விய கேளுங்க. அப்படி கேட்கிறப்போ அட்லீஸ்ட் இத ஓரளவுக்கு உங்களால ஏத்துக்க முடியும் அப்படின்ற பதில் வரும். அப்போ அந்த பதில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு ஒரு ரிலீஃப குடுக்கும். இது மாதிரி அந்த சிச்சுவேஷன ஏதோ ஒரு சின்ன அளவுலயாவது உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? அப்படின்றத பாருங்க. இந்த அக்செப்டன்ஸ் மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கையில இருக்கிற பல கஷ்டங்களையும் எளிதா உங்களால கடக்க முடியும். உங்கள ஒருத்தர் வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த சம்பவத்த என்னால ஏத்துக்க முடியுமா? அப்படின்ற கேள்விய கேளுங்க. உங்களுடைய மனசு இத ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிருச்சுன்னா, உடனடியா உங்களுக்கு அவர் மேல இருந்த கோவமோ, அந்த சமயம் இருந்த எரிச்சலோ எல்லாமே காணாம போயிருக்கும். நீங்க உடனே ஃபோன் எடுத்து ரொம்ப இம்பேஷன்ட்டா அவருக்கு கால் பண்றதையோ, இல்ல சுத்தி முத்தி பார்த்துட்டு தேடிட்டு இருக்கிறதையோ செய்யாம அமைதியாக தொடங்கிருவீங்க. அந்த மொமெண்ட்டே உங்களுடைய மைண்ட் காம் ஆகியிருக்கும். இந்த டைம்ல நம்ம வேற என்ன செய்யலாம்னு மேபி பாசிட்டிவான இன்னொரு விஷயத்த நோக்கி உங்கள அது கொண்டு செலுத்தியிருக்கும். இன்னும் சில பேரால அவங்களுடைய உயரத்தையோ, உருவ அமைப்பையோ ஏத்துக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுமே இதே பயிற்சிய செஞ்சு பார்க்கலாம். ஒருத்தர் உயரம் குறைவா இருக்காருன்னா, இந்த உயரம் குறைவா இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்விய அவர் கேட்டுக்கலாம். அவர் கேட்கிறப்போ, ஆமா என்னால ஏத்துக்க முடியும்னு ஒரு பதில் கிடைச்சுட்டா மகிழ்ச்சி. அவரால அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அத கடந்தும் போக முடியும். ஆனா, அவருடைய மனசானது என்னால இத ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டாலும், நான் இத ஏத்துக்க முடியாத அந்த விஷயத்த ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பவும் அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ கொண்டு வரலாம். இப்படி செய்யறப்போ அவர் அட்லீஸ்ட் இந்த விஷயத்த நான் ஏத்துக்க முடியலன்ற ஃபேக்ட்டையாவது அவர் ஏத்துக்கிறாரு. பிளஸ் அவருடைய அவேர்னஸும் இதுல இப்போ அதிகரிச்சிருக்கும். இதுவே அந்த விஷயத்தின் மேல இருக்கிற தாக்கத்த சிறிதளவாவது குறைச்சிருக்கும். உங்களால உடனடியா இந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு வர முடியலன்னா, இன்னும் கொஞ்சம் காலம் டைம் குடுத்து கூட அதே விஷயத்த யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்த என்னால இப்ப ஏத்துக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா நேரம் செல்ல செல்ல நிச்சயமா அத ஏத்துக்கொள்ளும் பக்குவம் நம்மள்ட்ட கொஞ்சமாவது உருவாகி இருக்கும். இந்த மாரி சொல்றப்போ இப்படி எல்லா விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டா, அந்த விஷயத்துல நம்ம எப்படி மாற்றம் கொண்டு வர்றது அப்படிங்கிற சந்தேகம் நெறைய பேருக்கு இருக்கலாம். உதாரணத்துக்கு என் பிள்ளை சரியா படிக்க மாட்டேங்குது. அந்த விஷயத்த நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா, எப்படி என் குழந்தைய நல்ல விதமா படிக்க வைக்கிறது? அதுக்கான முயற்சிகள நான் எப்படி எடுக்க முடியும்? அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். இந்த விஷயத்த அக்செப்ட் பண்றதுனால, அது சம்பந்தமான முயற்சிகள நீங்க எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுல இம்ப்ரூவ்மென்ட்ஸ் கொண்டு வரக்கூடாது அப்படின்னும் எந்த அர்த்தமும் கிடையாது. உங்களுடைய குழந்தை படிக்கலையா? உங்க மனசுல அது கலக்கத்தை ஏற்படுத்துதா? கோபத்தை ஏற்படுத்துதா? உடனடியா என் குழந்தை படிக்கலன்றத நான் ஏத்துக்க முடியுமா? அப்படின்னு அடைப்புக்குறிக்குள்ள வச்சு கேளுங்க. உங்களுடைய மனமானது என்னால ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா, மனசு அவங்க படிக்கலங்கிற அந்த விஷயத்த ஏத்துக்கும். அந்த ஏத்துக்கிட்ட அந்த மனநிலையில இருந்து திருப்பி அந்த சம்பவத்த பார்க்கிறப்போ, உங்களால தெளிவா சிந்திக்க முடியும். இப்போ உங்க பிள்ளை மேல கோவப்பட மாட்டீங்க. இல்ல உங்க பிள்ளையுடைய டீச்சர் மேல கோவப்பட மாட்டீங்க. உங்க மேலயும் கோவப்பட மாட்டீங்க. தெளிவான ஒரு இடத்துல இருந்து யோசிப்பீங்க. அடுத்த கட்டம் என்ன செய்றது? பிள்ளைய என்ன விதமா படிக்க வைக்கலாம்? அப்படிங்கிற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உங்களுடைய மனசுல ஏற்படத் தொடங்கும். அதனால இந்த அக்செப்டன்ஸ்ன்றது முழுசா அந்த விஷயத்த ஏத்துக்கிட்டு, அப்படியே அத கைவிட்டுறது கிடையாது. அத ஏத்துக்கிட்டு சரியான மனநிலையில இருந்து அத அணுகுற ஒரு பழக்கத்த நமக்குள்ள ஏற்படுத்தும். இதெல்லாம் கடந்தும் ஒரு மனிதர் என்னால அந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. என் மனசு அத ஏத்துக்கவே செய்யாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஏத்துக்காத தன்மையோட இருக்க இருக்க என்ன பண்றீங்கன்னா, அந்த விஷயத்துக்கு உங்களுடைய எதிர்ப்ப அதிகப்படுத்துறீங்க. எப்பவுமே ஒரு ஃபோர்ஸுக்கு எதிரான உங்களுடைய உங்களுடைய எதிர்ப்ப நீங்க அதிகப்படுத்த அந்த விஷயத்தினுடைய இன்டென்சிட்டியும் அதிகமாகும். அது என்னன்னைக்கும் உங்க லைஃப்ல அப்படியே தான் இருக்கும். இததான் என்ன சொல்லுவாங்கன்னா, வாட் எவர் யூ ரெசிஸ்ட் பெர்சிஸ்ட். நீங்க எதெல்லாம் எதிர்க்கிறீங்களோ, அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நீங்க எப்போ உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ அங்க எடுத்துட்டீங்களோ, எதிர்ப்பை எடுத்துட்டீங்களோ, அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டீங்களோ, அப்ப இந்த ஒரு விஷயத்தின் இன்டென்சிட்டி ஆனது படிப்படியா குறைஞ்சு இல்லாமலேயே போயிடும். இதனுடைய மேஜிக்க நீங்க அனுபவிக்கும்னா, உங்களுடைய லைஃப்ல அதிகமான அக்செப்டன்ஸ உருவாக்கிக்கோங்க. முக்கியமா இந்த பயிற்சியான, "இது என்னால ஏத்துக்க முடியுமா?" அப்படிங்கிற இந்த மந்திரத்த அடிக்கடி
உங்களோட லைஃப்ல யூஸ் பண்ணி பழகுங்க. உடனடி சந்தோஷத்த அடையறதுக்கான 2ஆம் படி என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். உங்க லைஃப்ல உடனடியா அந்த சந்தோஷத்த அடையறதுக்கு இந்த ஒரு மந்திரமும் ரொம்பவே உபயோகமா இருக்கும். அதுதான் "இது எனக்கு தேவை" அப்படிங்கிற மந்திரம். இந்த மந்திரத்த நீங்க எப்போ உபயோகப்படுத்தணும்னா, உங்க லைஃப்ல நீங்க என்ன விஷயம் அனுபவிச்சாலும் சரி, அந்த விஷயத்த நீங்க அதே அடைப்புக்குறிக்குள்ள வச்சு, "இது எனக்கு தேவை" அப்படின்னு சொல்லிக்க போறீங்க. இதே விஷயத்த நாமளும் நம்ம லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா என்னன்னா, இதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டான ஒரு மீனிங்ல இத யூஸ் பண்ணுவோம். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, "ஆமாமா எனக்கு இது தேவதான்" அப்படின்னு சொல்லிக்கிறது நம்மள நெறைய பேர் வழக்கமாவே வச்சிருப்போம் இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, "எனக்கு இது தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஆனா இதுல தேவையில்லாம நான் ஏன் மூக்க நுழைச்சுட்டேன்?" அப்படின்றத குறிக்கிறதுக்காக இந்த வார்த்தைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும், ஒவ்வொரு சம்பவத்தையும் "இது எனக்கு தேவைதான்" அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில எழுந்துக்கிறீங்க. அன்னைக்கு ஃபுல் டே கரண்ட் ஷட் டவுன் அப்படின்னு தெரிய வருது. உடனடியா ஐயோ! அம்மான்னு அதுக்காக எரிச்சலாகாம நான் இது பண்ணணுமா, அது பண்ணணுமே அப்படின்னு புலம்பி தவிக்காம, அதே விஷயத்த இந்த அடைப்புக்குறிக்குள்ள கொண்டு வர போறீங்க. "இது எனக்கு தேவைதான்" அப்படின்னு சொல்லிக்க போறீங்க. இதே விஷயத்த நீங்க லைஃப்ல நடக்கிற எந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்க்கும், எந்த ஒரு சூழ்நிலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இத இன்னும் சரியா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு உதாரணத்தின் மூலமா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு அவர் பார்த்துட்டு இருக்கிற வேலை பிடிக்கல. அப்ப அவரு இந்த வேலையில இருந்து எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து அவருடைய முதலாளி அவர பணி நீக்கம் செஞ்சுடுறாரு. அவர் இந்த வேலை போன விஷயத்த இந்த அடைப்புக்குறிக்குள்ள வச்சு, "இது எனக்கு தேவைதான்" அப்படின்னு ஏத்துக்கிறாரு. அதன் பிறகு நெறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றாரு. அப்போ ஒரு பெரிய நிறுவனத்துல அவருக்கு வேலை கிடைக்குது. அந்த நிறுவனத்துல என்ன ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னா, இம்மீடியட்டா அந்த வேலையில அவங்க வந்து ஜாயின் பண்ணணும். வேற எங்கேயும் நோட்டீஸ் பீரியடுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல. அப்படிங்கிறத அவங்க ஒரு கண்டிஷனாவே போடுறாங்க. இப்ப இவருக்கு ஆல்ரெடி வேலை இல்லாததுனால, அவங்க சொன்ன மாதிரியே இம்மீடியட்டா போய் ஜாயின் பண்ண முடியுது. அதனாலேயே அவருக்கு அந்த வேலையும் கிடைக்குது. இப்ப அவருக்கு எப்படி இதுக்கு முன்னாடி அது அவருக்கு தேவையா இருந்தது அப்படிங்கிற புரிதல் ஏற்படுது. இது மாரி தான் உங்க லைஃப்லயுமே எத்தனையோ சிச்சுவேஷன்ஸ் ஏற்படலாம். நம்மளுக்கு இப்ப அது வேண்டாத சிச்சுவேஷனா இருக்கலாம். பிடிக்காத சிச்சுவேஷனா இருக்கலாம். பட் அதுவும் நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான் அப்படிங்கிற ஏற்பு மனப்பான்மை கண்டிப்பா தேவை. இப்ப என்கிட்டயுமே வர்ற நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வந்து அந்த பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கும்போதே, என் லைஃப்ல இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்னு ரொம்பவும் ரெஸ்ட்லெஸ் ஆன ஒரு மனநிலைக்கு போயிருவாங்க. அவங்களால அத ஏத்துக்கவே முடியாது. ஆனா, இந்த விதமான சில சிச்சுவேஷன்ஸும் நம்ம லைஃப்க்கு தேவைதான். இது எனக்கு தேவைதாங்கிற அந்த ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாலே, அந்த ஃபேஸ அவங்க எளிதா கடந்து போயிருவாங்க. அதன் பிறகு உண்மையாவே அவங்களுக்கு தேவைப்பட்ட, அவங்க அடைய நினைக்கிற அந்த சந்தோஷமான வாழ்க்கை அங்க காத்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு இந்த சூழ்நிலையானது தேவைதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். இந்த அக்செப்டன்ஸ்ங்கிறது ஒருத்தர் மனசுல ஒரு தெளிவ குடுக்கும். இந்த தெளிவு என்ன பண்ணும்னா, மனசுல ஒரு தைரியத்த உருவாக்கும். இந்த தைரியமானது தான் உண்மை பாதையில ஒருத்தர் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த தைரியத்தை அடையறதுக்கு முதல்ல நம்ம எல்லாரும் நம்மளுடைய தர்க்க மனசுல இருந்து வெளிய வரணும். தர்க்கத்துல உட்கார்ந்துட்டு இன்னைக்கு என்னுடைய லைஃப் இப்படி இருக்கு. இப்படி இருக்கிற லைஃப் எப்படி நல்ல விதமா மாறும்? இன்னைக்கு இவ்ளோ சிச்சுவேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ஸ தாண்டி எனக்கு எப்படி ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்? அப்படின்னு லாஜிக்கலா மட்டுமே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த நிரந்தரமான வழிக்கு போற பாதைங்கிறது ரொம்ப கடினமாயிடும். ஸோ உங்களுடைய லாஜிக்கல் மைண்ட கழட்டி வச்சுட்டு, இந்த விஷயம் எனக்கு தேவைதாங்கிற அந்த அக்செப்டன்ஸ் மைண்டுக்கு வாங்க. ஒருத்தர் எனக்கு லைஃப்ல அதிக தைரியம் வேணும் அப்படின்னு வேண்டலாம். அப்படி வேண்ட அந்த சமயத்துல அவர் லைஃப்ல ரொம்பவும் சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் ஏற்படலாம். அந்த சிச்சுவேஷன்ஸ பார்த்து உடனடியா அவர் மனம் கலங்கி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு இது தேவைதான் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ்க்கு வரும்போது, அந்த சூழ்நிலைகள் எப்படி அவருடைய தைரியத்த அதிகரிக்குது அப்படிங்கிறத அவரால புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளுடைய தேவைக்காக தான் வருது. நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக தான் வருது. உடனடியாக சந்தோஷம் கிடைக்க 3ஆம் படி என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். நீங்க உங்க லைஃப்ல உடனடியான சந்தோஷத்த அனுபவிக்கணும்னா, இந்த மந்திரத்த உபயோகிச்சு பாருங்க. அதுதான், "இத நான் ஏணியாக மாற்ற முடியுமா?" அப்படிங்கிற கேள்வி. அதாவது உங்க லைஃப்ல என்ன நிகழ்வு நடந்தாலும் சரி, இந்த நிகழ்வ நான் என்னுடைய ஏணியாக மாற்ற முடியுமா? அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க போறீங்க. பரமபத விளையாட்டுல சில சமயம் நம்ம ஏணியில ஏறுவோம். சில சமயம் பாம்பு கொத்தி கீழ வரவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த பாம்பையும் நம்மளுடைய ஏணியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரகிளுமே நம்மளுக்கு எப்படி ஒரு வாய்ப்பா மாறுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா எடுத்துக்கிருவோம். ஒவ்வொரு தடையையும் ஒரு சாக்கு போக்கா மாறி ஒரே இடத்துல உட்காராம, அது அத்தனையையும் ஏணியா மாத்தி அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறி போய்க்கிட்டே இருப்போம். நீங்க உங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு எதிரடியான சிச்சுவேஷன்லயும் சரி, இந்த பாம்பையும் நான் ஏணியா மாத்த
முடியுமா? அப்படின்ற கேள்விய கேட்கும்போது, அத மாத்த முடியும்ன்ற பதில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காவே கிடைக்கும். ஒவ்வொரு நெகட்டிவான சிச்சுவேஷன்லயும் நம்ம முதல் படியான இத நான் ஏத்துக்க முடியுமான்ற கேள்வி கேட்கிறப்போ, அத ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு வர்றோம். அடுத்து 2வது படியான இது எனது தேவைதான் அப்படின்னு சொல்றப்போ, இந்த நிகழ்வானது சரிதாங்கிற எண்ணத்துக்கு வர்றோம். இப்ப இந்த 3ஆம் படியானது உங்கள அதே நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல இருந்து ஏதாவது கத்துக்க முடியுமா? அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகும். இது உங்களுடைய இலக்கான சுய வளர்ச்சி, வெற்றி, சந்தோஷம் இது எல்லாத்துக்கிட்டயும் உங்கள எடுத்துட்டு போகக்கூடியது. ஒருத்தருடைய லைஃப்ல அவர் ரொம்பவும் டிப்ரஸ்டு ஸ்டேட்க்கு போயிருக்காருன்னா, அந்த விஷயத்தையும் எப்படி அவரு அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதுவும் அவருக்கு தேவையான ஒன்றுதான்ற எண்ணத்தை எப்படி ஏற்படுத்திக்க முடியும்? பிளஸ் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தும் என்ன அவர் கத்துக்க முடியும்? அப்படின்ற சிந்தனைகள இந்த 3 படிநிலைகளும் அவர்கிட்ட ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நெகட்டிவ் சிச்சுவேஷனுக்கும் நீங்க இந்த 3 படிநிலைகள யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இந்த சிச்சுவேஷன் உங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய மன அழுத்தம், கோபம், பயம் இந்த மாதிரியான நெகட்டிவ் உணர்வுகள் வலுவிழந்து போயிடும். நீங்க இதெல்லாம் கடந்து ஒரு அக்செப்டன்ஸ் நிலையிலயும், அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கும் வந்திருப்பீங்க. இது உங்களுக்கு உடனடியான சந்தோஷத்த கண்டிப்பா குடுக்கும். அடுத்தது ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ் பத்தி இன்னும் தெளிவா பார்க்கலாம். இந்த புத்தகத்துல நிஜமாவே எனக்கு ரொம்பவும் பிடிச்ச மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயமா நான் நெனச்சது இந்த அக்செப்டன்ஸ் பத்தின கருத்துகள் தான். ஏன்னா என்னுடைய லைஃப்லயுமே நான் பார்க்க போனா நெறைய மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ஹீலிங் பிராக்டிசஸ் இதெல்லாம் நான் செஞ்சிருந்தாலுமே, என்ன ஒரு விஷயம் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னு ரொம்ப காலம் நான் சிந்திச்சு பார்க்கிறப்ப எனக்கு கிடைச்ச ஒரு பதில் தான் இந்த அக்செப்டன்ஸ். இந்த அக்செப்டன்ஸ் இல்லாத ஒரு மனிதரால அவருடைய லைஃப்ல அவர் நெனச்ச மாற்றங்கள கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இந்த அக்செப்டன்ஸ கொண்டு வர்றதும் நெறைய பேருக்கு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. உங்களால வாழ்க்கையில நடக்கிற இன்ப துன்பங்கள ஈக்குவலா அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுட்டாலே, அதுல இருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகளையும் உங்களால எளிதா ஈர்க்க முடியும். அந்த அக்செப்டன்ஸ்ன்றது நம்மளுடைய லைஃப்ல என்ன விதமான மாற்றங்கள கொண்டு வருது அப்படிங்கிறத சர்ஸ்ரீயும் சொல்றாரு. முதல் விஷயம் ஒரு நெகட்டிவான சூழ்நிலை ஏற்படுறப்போ உடனடியா என்னவாகும்? நமக்குள்ள நெறைய நெகட்டிவான உணர்வுகளும் சேர்த்து ஏற்படத் தொடங்கும். இல்லையா? அந்த நெகட்டிவான உணர்வு நிலையில இருந்து நீங்க ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்ல ஈடுபட முடியுமா? நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நெகட்டிவ் உணர்வுல மேலும் தவறான பல செயல்கள செய்வீங்க. இல்லன்னா வேற யார் மேலயோ பழி போட்டு தப்பிச்சுக்க பார்ப்பீங்க. இல்ல மொத்தமா இந்த சூழ்நிலையே வேணாம், இந்த வாழ்க்கையும் வேணாம்னு உங்களுடைய கூட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்க பார்ப்பீங்க. இது எந்த செயலுமே உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கோ, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கோ உதவ போறது கிடையாது. ஆனா எப்போ உங்களுடைய மைண்ட் ஆனது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 3 படிநிலைகள் மூலமா அந்த சூழ்நிலைய அக்செப்ட் பண்ணிக்கிருச்சோ, அப்ப அந்த அக்செப்டன்ஸ் நிலையில இருந்து உங்களால அந்த விஷயங்கள தெளிவா பார்க்க முடியும். அந்த அக்செப்டன்ஸ் வந்துட்டா, எந்த விஷயம் உங்களுக்கு மலை போல ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சுச்சோ, அதுவே ஒரு எறும்பளவுக்கு சின்ன விஷயமா மாறுற மேஜிக்க நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த அக்செப்டன்ஸ் நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய சில மாற்றங்கள சர்ஸ்ரீயே விளக்கியிருக்காரு. அதுல முதல் மாற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்மறை உணர்வுகள் நம்ம ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ண உடனே தானா கரைஞ்சு போயிடும். 2வது உங்களுடைய கவனமானது எது தவறு அப்படிங்கிறதுல இருந்து திரும்பி எதை மேம்படுத்தலாம் அப்படின்றத நோக்கி போகும். 3வது மனம் தெளிவையும் அமைதியையும் அடையும். 4வது நீங்க ஒன்றிய மனநிலைக்கு வருவீங்க. ரொம்பவும் ஃபோக்கஸ் மைண்டடா இருப்பீங்க. இதனால கவனச்சிதறல்கள் குறையும். 5வது மூடு பனி மறையிற மாதிரி உங்கள மறைச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் மறைஞ்சு பலவிதமான புது வாய்ப்புகள பார்க்கக்கூடிய இடத்துல இப்ப இருப்பீங்க. 6வது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் மேம்படத் தொடங்கும். 7வது உங்களுடைய உணர்வுகள் எப்பவும் சீரா, பேலன்ஸ்டா ஒரே மாதிரி இருக்கிறத இப்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. 8வது உங்களுடைய எரிச்சல் உணர்வு குறையும். எப்பவும் அலைபாஞ்சுட்டு இருக்கிற உங்களுடைய மனமானது இப்ப ஒருநிலைப்படும். 9வது உங்கள அறியாமலேயே நீங்க உங்களுடைய வார்த்தைகள சரியான விதத்துல அமைக்கத் தொடங்குவீங்க. உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குன பெரிய விஷயங்கள் எல்லாமே இப்ப சின்ன தொந்தரவுகளா மாறி இருக்கும். இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமே ரொம்ப நல்ல முறையில மாறத் தொடங்கியிருக்கும். 10வது நீங்க இப்ப சூழ்நிலைகள அதிக உணர்வு இல்லாம, மனச்சுமை இல்லாம ரொம்ப எளிதா கையாளத் தொடங்கி இருப்பீங்க. 11 பயம், கவலை, கோபம் இந்த மாதிரி தேவையில்லாத எதிர்மறை உணர்வுகள்ல வீணாயிட்டு இருந்த உங்களுடைய சக்தியானது இப்ப சேமிக்க தொடங்கியிருக்கும். இந்த சக்தியானது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கும், பல நல்ல தீர்வுகள் காணுவதற்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏற்றுக்கொள்ளல் அப்படின்னு சொன்ன உடனே நெறைய பேரு இது பின்வாங்கி போறது அப்படின்னு தவறா
தவறா புரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இது பின்வாங்குதல் கிடையாது. இது ஒரு விஷயத்துல இருந்து ஓடி போறது கிடையாது. அது சம்பந்தமான எதிர்மறை உணர்வுகள ஜெயிக்கிறது. ஒரு குறிக்கோள அடையறதுக்கு பற்றுதல் இல்லாம இருக்கிறது எவ்வளவு அவசியம்னு நம்மளுக்கு தொடர்ந்து சொல்லி தரப்படுது. பகவத்கீதை கூட அதையே தான் சொல்லுது. ஆனா இந்த பற்றுதலற்ற தன்மைய எப்படி உருவாக்கிக்கிறதுனா, இந்த ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்த வளர்த்துக்கிறதன் மூலமா தான். உங்களுடைய குறிக்கோள்கள ஏத்துக்கும்போது, அந்த குறிக்கோள ஆசையோட அணுகுறதுல இருந்து உங்கள விலக்கி, அதுல கவனத்த கொண்டு செலுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். இப்ப நீங்க நைட்டு தூங்கணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா தூங்க போறப்பவே, "என்னடா எனக்கு தூக்கம் வரலையே! இவ்ளோ மணி நேரம் ஆச்சே! ஆனாலும் எனக்கு தூக்கம் வரலையே! நாளை காலையில நான் எப்படி சீக்கிரமா டயத்துக்கு எந்திரிக்கிறது?" அப்படின்ற கேள்விகள் திரும்ப திரும்ப வர்றப்போ, நீங்க தூங்கணும் தூங்கணும்னு அந்த விஷயத்தின் மேலேயே உங்களுடைய கவனத்த வைக்கிறப்போ, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க? தூங்கியிருக்க மாட்டீங்க. ஆனா அப்படி இல்லாம, அந்த தூக்கத்தின் மேல இருந்த உங்களுடைய பற்றுதல எடுத்துட்டு, "எனக்கு இப்ப தூக்கம் வரல" அப்படிங்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே, கொஞ்ச நேரத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா தூங்கியிருப்பீங்க. இதே அணுகுமுறைய தான் நீங்க வாழ்க்கையின் எல்லா விஷயத்துக்கும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு சர் ஸ்ரீ. அடுத்தது இந்த ஏற்றுக்கொள்வதற்கான சில நடைமுறை வழிகள் பிராக்டிகல் வேஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் நீங்க எதை ஏத்துக்கணும் அப்படின்னா, உங்களுடைய கடந்த காலத்த அப்படியே ஏத்துக்கோங்க. எனக்கு மட்டும் இப்படி நடக்காம இருந்திருந்தா, எனக்கு மட்டும் அன்னைக்கு சரியான சமயத்துல உதவி கிடைச்சிருந்தா, எனக்கு மட்டும் நல்ல பெற்றோர் அமைஞ்சிருந்தா, அப்படிங்கிற மாதிரி இப்படி நடந்திருந்தா, அப்படின்னு செஞ்சிருந்தா அப்படின்ற விஷயங்கள முதல்ல ஏத்துக்க தொடங்குங்க. நீங்க அத ஏத்துக்காம இருக்கிற வரைக்கும் வலுவான எதிர்மறை உணர்வுகள் உங்களுடைய பாஸ்ட் சம்பந்தமா உங்களுக்குள்ள ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். இது உங்களுடைய பிரசன்ட் லைஃப்க்கும் நல்லது கிடையாது. உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்க்கும் நல்லது கிடையாது. எந்த பழைய நினைவுகள் அல்லது சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து தொந்தரவா இருக்கோ, அந்த சம்பவங்களுக்கு நாம இங்க பார்த்த 3 படிகள உபயோகிச்சு அத ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவத்துக்கு உங்கள நீங்களே தயார் செய்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய நிச்சயமற்ற எதிர்காலத்த அப்படியே ஏத்துக்கோங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய எதிர்காலம் பத்தி யோசிக்கிறப்பவே பொதுவா பயம், கவலை இந்த விஷயங்கள் எளிதா ஏற்பட்டுருது. ஆனா நீங்க தொடர்ந்து உங்களுடைய எதிர்காலத்த பயத்துல இருந்தே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அது சம்பந்தமான நிகழ்வுகள தான் உங்க லைஃப்ல ஈர்க்கிறீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து வெளிவர்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய எதிர்காலம் பத்தி யோசிக்கிறப்பவே அந்த சம்பவங்கள், அந்த நிகழ்வுகள எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே என்னால ஏத்துக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்விய கேளுங்க. இந்த கேள்விக்கு உங்களால பதில் கொடுக்க முடிஞ்சுட்டா, எதிர்காலம் மேல இருக்கிற பற்றுதல்கள விட்டுட்டு உங்களால அதற்காக இன்னைக்கு பாடுபட முடியும். உதாரணத்துக்கு நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருது. அது என்னவாகுமோ? எப்படி வருமோ? எனக்கு ஏத்த விதத்துல இருக்குமான்ற பயம் உங்க மனசுல இருக்கு அப்படின்னா, ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அதை என்னால முழு மனசா இன்னைக்கு ஏத்துக்க முடியுமா? அப்படின்ற கேள்விய கேளுங்களேன். அப்படி கேட்கிறப்பவே உங்களுடைய மனசானது ஒரு பெரிய ரிலீஃப உடனடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது சீக்கிரமாவே அமைதி நிலையையும் அடையும். அடுத்தது எதிர்மறை உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள பழகிக்கோங்க. எதிர்மறை உணர்வுகள பார்த்து நெறைய பேரு பயந்து போறாங்க. அந்த அளவுக்கு அத பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, அதுவும் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவுறதுக்காக தான் வருது. ஸோ எதிர்மறை உணர்வுகள் வருது அப்படின்னா, அத முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படுத்துங்க. அத அடக்கி வச்சு வேற எப்பயோ ஒரு நாள் வெடிச்சு கிளம்பாதீங்க. அடுத்தது சில சமயங்கள்ல நம்மளால அந்த உணர்வுகள அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியாம இருக்கும். அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல அந்த உணர்வுகள ஏத்துக்கோங்க. அந்த மாரி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால ஈஸியா அத பத்தி பேசவோ, வெளிப்படுத்தவோ முடியும். அது உங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவா மாறாது. நீங்க அத அடக்க அடக்க என்னவாகும்னா, அது தொடர்ந்து அங்கேயே தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் பூதாகரமா வெடிச்சு கிளம்பி, பெரிய விளைவுகள அது ஏற்படுத்திரும். எதிர்மறை உணர்வுகள அக்செப்ட் பண்ணிக்க முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, எப்போ உங்களுக்குள்ள இந்த எதிர்மறை உணர்வுகள் வந்தாலும் சரி, உங்களுடைய கவனத்த என்ன எதிர்மறை உணர்வு எனக்குள்ள வருதுங்கிறது மேல திசை திருப்புங்க. கோபம் வருதா? வந்த உடனே அந்த கோபத்த வெளிக்காட்டுறதுக்கு முன்னாடி, எனக்குள்ள என்ன உணர்வு வந்திருக்குன்றத கவனிங்க. கோபம் அப்படின்னு முதல்ல அத லேபிள் பண்ணுங்க. அந்த லேபிள் பண்ணிட்டீங்கன்னாலே, நீங்க ரியாக்ட் பண்ற ஸ்டேட்ல இருந்து ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்க்கு போறீங்க. அந்த லேபிளிங் பண்றப்போ, அத ஏத்துக்கிற அந்த பக்குவம் உங்களுக்கு வரத் தொடங்கும். அந்த உணர்வ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, இந்த கோபம் என்கிற உணர்வ என்னால அப்படியே ஏத்துக்க முடியுமா? அப்படின்ற கேள்விய கேளுங்க. உங்களுடைய மனசே என்னால ஏத்துக்க முடியும்னு சொல்லிருச்சுன்னா, இப்போ அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கும். நீங்க ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்ல வந்திருப்பீங்க. இந்த பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அந்த கோபத்துல நீங்க என்ன விஷயம் சொல்லணும், வெளிப்படுத்தணும்னு நெனச்சீங்களோ, அதே விஷயத்த இன்னும் சமநிலை தன்மையோட காம் ஸ்டேட்ல இருந்து உங்களால வெளிப்படுத்த முடியும். இது என்ன பண்ணுது, உங்க மனசுல இருக்கிற அந்த விஷயங்கள வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி குடுக்குது. பிளஸ் தேவையில்லாம ரியாக்ட் பண்றதுல இருந்தும் உங்கள தடுக்குது. அடுத்தது வலி அல்லது நோயை ஏத்துக்கோங்க. நீங்க இன்னைக்கு மனவலினாலயோ, உடம்பு வலினாலயோ அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கலாம். அந்த வலிங்கிறது உண்மையா இருந்தாலும், அத நீங்க ஏத்துக்கும்போது, கண்டிப்பா அதுல ஒரு பாதி வலியானது
உடலானது அந்த ஏற்றுக்கொள்ளலேயே சரியாயிடும். நம்மளுடைய உடலானது வலிய ஏற்றுக்கொள்ளும் திறன் வாய்ந்தது தான். நீங்க எப்போ உங்களுடைய மனசுல அந்த வலிய ஏத்துக்கிட்டீங்களோ, அப்பவே நம்மளுடைய உடலுக்கும் அந்த வலிய சமாளிக்கும் தன்மை ஆட்டோமேட்டிக்கா கூடிரும். ஸோ நோயோ, வலியோ அத எதிர்க்காம, ரெசிஸ்ட் பண்ணாம முழுசா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த அக்செப்டன்ஸ் நிலையிலிருந்து நீங்க அத அணுகும்போது, அதனுடைய தீவிரத்தன்மைய நீங்க பல மடங்கு குறைக்க முடியும். அடுத்தது உங்களுடைய உறவுகள ஏத்துக்கோங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் இந்த மாரி பலவிதமான உறவுகளோட நம்ம தினசரி இன்டராக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களுடைய நெறைய குணங்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த விஷயங்கள தொடர்ந்து நீங்க ரெசிஸ்ட் பண்ணாம, அத அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. என்னால இந்த நபர அப்படியே ஏத்துக்க முடியுமா? அப்படின்ற கேள்விய திரும்ப திரும்ப கேட்டுக்கோங்க. என் பிள்ளைகளுடைய நகம் கடிக்கும் இந்த பழக்கத்த என்னால ஏத்துக்க முடியுமான்னு கேட்டுக்கோங்க. அந்த பழக்கத்த ஏத்துக்க முடியும் அப்படின்ற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பழக்கத்த மாத்தக்கூடிய வழிகளும் தானா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க முழு மனசோட அந்த உறவ அக்செப்ட் பண்ணிக்கும்போது, அந்த உறவுகள்ல ஏற்படக்கூடிய சிக்கல்களும் பெருமளவு குறைஞ்சு போயிடும். இன்னைக்கு திரு சர் ஸ்ரீ அவர்கள் எழுதிய ஆனந்த வாழ்வின் அற்புத ரகசியம் புத்தகத்துல இருந்து இத்தன விஷயங்கள் பார்த்தோம். அவர் இந்த புத்தகத்துல குடுத்த அத்தன விஷயங்களையுமே பிராக்டிகலா ஒருத்தர் உடனடியா லைஃப்ல செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். அந்த யுக்திகள் அத்தனையுமே அத்தனை எளிமையானவை. இந்த விஷயங்கள உங்களுடைய லைஃப்ல இன்னையில இருந்தே கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே, நீங்க அந்த நிரந்தரமான பேரானந்த நிலைய கண்டிப்பா அடைய முடியும். ரொம்பவும் எளிமையான மொழிபெயர்ப்புல வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்த முடிஞ்சா நீங்க எல்லாருமே வாங்கி படிக்கலாம். இதுல குறிப்பிட்டிருக்கிற இந்த விஷயங்கள கண்டிப்பா எல்லாருமே உங்களுடைய லைஃப்ல கடைபிடிக்கணும். இன்னைக்கு நாம இந்த புத்தகத்துல இருந்து பார்த்த அத்தன விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. நீங்க இந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுடைய லைஃப்ல கடைபிடிக்க போறீங்கன்னா, எனக்கு ஹாப்பினஸ்ன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்க இந்த விஷயங்கள் யாருடைய லைஃப மாத்தும்னு நீங்க நம்புறீங்களோ, அவங்க அத்தன பேர் கூடயும் கண்டிப்பா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் வைப்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க.